இப்போ நிறைய பெண்கள் உடல் பருமனாக இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் அவங்களுக்கு மார்பகம் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுக்காக போய் அதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அதுக்கு சொல்யூஷன் மேடம்? லேடிஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உணவு முறையில் கொண்டு வாங்க. உணவு முறைனா பட்னி கிடக்க சொல்லலை. ஸோ நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டு எது? இந்த காலத்தில் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. உணவு சத்தானது கம்மியாக எடுத்துக்கிட்டாங்க. எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. எல்லாம் லீனாக தான் இருந்தாங்க. நோய் நொடி எதுவுமே இல்லை. இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே கெமிக்கல் ஃபுட்டு. ஸோ எல்லாமே மாறி போச்சு. பிசிஓடி இருக்குது, அதனால் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பிசிஓடிக்கு இரெகுலர் பீரியட்ஸை நார்மல் பண்ணிங்கனால நேச்சுரலாகவே வெயிட் லாஸ் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்குன்னு தனியாக வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக மெடிசன்ஸ் எடுக்காமல் நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு முகத்தில் ஹேர் முடி வளர்ச்சி நிறைய இருக்கும். ஆம்பளை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற நிறைய லேடிஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நேச்சுரலாகவே நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஹெர்பலில் நாட்டு மருந்து கடையில் என்னன்னே தெரியல, 12 வயசு 13 வயசு ஆயிடுச்சு, வெயிட் தான் அதிகமாக கூடுறோம், இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னாங்க.